3rd மே இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது என்ன அப்படின்னா, எப்பக்கம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை அப்படின்னு 2 கொரிந்தியர் 4:8 சொல்லப்பட்டிருக்கு. சுற்றி இருக்கிற சில மனுஷங்க இந்த விஷயத்தெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு நெருக்கம் கொடுப்பாங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் கூட நெருக்கம் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் சுற்றி இருக்கிற எல்லாருமே நெருக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிலர் இதை செய் அப்படின்னு நெருக்கம் கொடுப்பாங்க. நமக்கு எதிராக எழும்புற பிசாசு மனுஷங்க மூலமாக நல்லாவே போராடுறது மாம்ச கண்களாலே பார்க்கலாம். ரீசெண்டாக நான் சில சூழ்நிலைகளால் நெருக்கப்படும் போது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை உணர்த்தினாரு. எனக்கு சில மனுஷங்க நெருக்கத்தை கொடுக்குறாங்க தான், அதனால நான் கலக்கம் அடைகிறேன் தான், ஆனால் அதனால நான் ஒடுங்கி போகலை, மனசு முறிவடையவும் இல்லை. எனக்கு முன்னை விட அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு இன்னும் நான் உற்சாகம் வருது. உங்களுக்கு சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்க நினைக்கிறவங்க நினைக்கட்டும், ஆனால் நம்ம தெய்வம் நம்மளை ஒடுங்கி போக விட மாட்டார். நீங்கள் கலக்கம் அடைவீங்க தான், ஆனால் மனசு முறிவடைஞ்சு போகிற அளவுக்கு ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களையும் என்னை குறித்து வச்சுக்கிற திட்டம் மேலான திட்டம், அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. By Taja Sharon, have a good day.